வணக்கம். சட்டமன்ற தேர்தல் என்றால் திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ, பாராளுமன்ற தேர்தல் என்றால் காங்கிரசுக்கோ அல்லது பாஜகவுக்கோ செலுத்துகிறோம். மற்றபடி அது திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் எந்த மாற்றமும் நம் வாழ்வில் வரப்போவதில்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். ஜனநாயகத்தின் படு தோல்வி. நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளை கொண்டாடுறோம். ஏன்னா நாம் வெள்ளைக்காரன் எடுத்து சண்டை போட்டு பேரிட்டு இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்றிருக்கோம். நாம் அடிமையாக கிடந்ததை நாம் முன்னோர்கள் பாடுபட்டதை மறந்துடக்கூடாது. நாம் எப்படி போராடி இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்றோமோ அதே போல நாம் போராடிதான் வாக்குரிமை பெற்றோம். 19ஆம் நூற்றாண்டுல தொடக்கத்திலேயே வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் பாராளுமன்ற முறையை கொண்டு வந்தேன். பாராளுமன்ற முறையை கொண்டு வந்தாலும் எல்லோருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்படல. பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை, ஆண்களில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யார் படிச்சவனோ, யார் பட்டதாரியோ, யார் நிலக்கலாரோ, யார் செல்வாக்கு பெற்றவனோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்தது. அதற்கு பிறகாக ஜனநாயக போராட்டம் நடத்தி அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து எல்லோருக்கும் வயது வந்தோர் எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டது. அந்த வாக்கின் மதிப்பை உணர்ந்துட்டோமா? அன்னைக்கு எல்லாருக்கும் வாக்குரிமை, வயது வந்தோர் எல்லோருக்கும் வாக்குரிமை என்று அறிவித்த போது அன்றைக்கு சொன்ன ஒரு வெள்ளைக்காரன் அவசரப்பட்டு அப்படிதான் கொடுத்துடாத, இந்த நாட்டு மக்களுக்கு வாக்கின் மதிப்பு தெரியாதுங்கிறான். அவன் சொல்லி 80 ஆண்டு கடந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வாக்கின் வலிமை நாம் உணரல. அதன் விளைவாக யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்துறது. இந்த வாக்கின் மதிப்பறியாம நாம திரும்ப திரும்ப இந்த ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. அதன் விளைவை அனுபவிச்சு கொண்டிருக்கோம். 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி, 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி. மன்மோகன் சிங் பிரதமர். ஐயோ தாழ முடியலையே, தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு காங்கிரஸை தோற்கடித்து பாஜக வாக்கு செலுத்துறோம். 10 ஆண்டுகள் பாஜகவின் ஆட்சி. இப்போது பாஜகவின் ஆட்சி தாங்க முடியல. காங்கிரசுக்கு பாஜக மாற்றம் இல்லை, பாஜகவுக்கு காங்கிரஸ் மாற்றம் இல்லை. காங்கிரஸ் விஷமூசி போட்டு கொள்ளுவான், வடிக்காம கொள்ளுவான். பாரதிய ஜனதா கரகரன்னு தொண்டை எடுத்து கொள்ளலாம். இவ்வளவுதான் காங்கிரசுக்கும் பாஜகவும் மாறுபாடு, வேறுபாடு. காங்கிரஸ் சத்தம் இல்லாம செய்வான், பாஜக சத்தமா செய்வான். மொத்தம் செஞ்சு முடிச்சுட்டான். இப்ப மறுபடியும் ஐயா மோடி ஓட்டு கட்டு வர்றாங்க. ஐயா சொல்றாங்க 10 ஆண்டுகள் ஆட்சிதான் சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் இவன் தான் பார்க்க போறீங்க. இந்த ட்ரெய்லருக்கே நாடு தாங்கல, வீடு தாங்கல, மக்கள் தாங்கல. இனிமே ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குன்னு காமிச்சாருன்னா எங்க வேடிக்கிறது? 2014 10 ஆண்டு முன்பாக நாடு முழுக்க பேசினார் நரேந்திர மோடி. நாங்கள் வந்தால் நாட்டை மாற்றி படைப்போம். 60 ஆண்டு காலம் காங்கிரசுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன், 60 மாதம் பாஜக வாய்ப்பு கொடுப்பேன். நான் ஏழை தாயின் மகன், வறுமை உணர்ந்தவன், ஏழ்மை உணர்ந்தவன், பசி பஞ்சத்தை அறிஞ்சவன். நான் நாட்டை மாற்றி காட்டுவேன், நாட்டை வல்லரசாக படைப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், போதை ஒழிப்பேன், கருப்பு பணத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கிலும் ரோடுகள் எனக்கு வாக்குறுதி அளித்தார். வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசினார், வாய்வழியே பேசினார். நாட்டு மக்கள் நம்பி துளைத்து பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்தினார்கள். இன்றைக்கு திரும்பி பார்க்கிறப்ப 10 ஆண்டுகள் ஆட்சியில அவங்க செஞ்சது எல்லாம் மதம் மதம் மத வெறுப்பு. அதை தாண்டி ஒண்ணுமில்லை. நரேந்திர மோடி நாட்டுக்கு செஞ்ச நன்மை என்ன? இந்த நாட்டு மக்களை கொல்லாம வச்சிருக்கிறதா நரேந்திர மோடி செஞ்ச மிச்சபட்ச நன்மை. ஐயா மோடி 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப கவலைப்படுறாரு, ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் குஜராத்திய பிறந்ததுக்கு வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். நான் தமிழ்னா பிறந்திருக்கணும், தமிழ்னா இல்லாம என் தாய்மொழி தமிழா இல்லாம குஜராத்தியா இருக்கே, நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஐயா மோடியை அவதார புருஷங்கிறாங்க. அவர் மனைவிக்கிற புருஷா இல்லை, அது வேற கதை. அந்த அவதார புருஷரு
இந்த அவதாரத்தை இதோட முடிச்சுட்டு மேல போயிட்டு அப்புறமா அவதாரம் எடுத்து தமிழை வாங்கினேன். நாங்களே இந்த அவதாரத்தை போதும் எவ்வளவு கேள்வி கொடுத்து திடீர்னு கச்சத்தீவை பறிச்சுட்டாங்க, ஏற்க முடியாது. என்ன 40 வருஷம் குடும்பமா கட்டினீங்களா? இன்னைக்கு திடீர்னு பாசம் வருது. 2014 இதே பாரதிய ஜனதா ராமநாதபுரத்தில் மாநாடு போட்டது. கடல் தாமரை மாநாடு போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம். மன்மோகன் சிங் வலிமையற்ற பிரதமர், அவரால் மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். 56 பரந்த மார்பு கொண்ட நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமராக மாறினால் மீனவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள் என்று வாக்குறுதித்தது. ஆனால் பாஜகவின் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள், படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டது, நடுக்கடலை வைத்து நிர்மாணப்படுத்தி அடிச்சான். கடைசியில இந்திய எல்லைக்குள் வைத்து சுட்டு கொண்டான். ஆனால் நரேந்திர மோடி வாய்ந்தார்கள். இப்ப திடீர்னு ஒருதான் சாய்தாங்கிற மாதிரி திடீர்னு தமிழக நிலப்பட்டு என்ன பணிகள் 10 ஆண்டு ஆட்சியில மோடி நாட்டில் செஞ்ச ஒற்றை என்மை சொல்லு. கருப்பணத்தை மீட்போம், மீட்டெடுத்து எல்லாருக்கும் கொடுப்போம் 2014 சொன்னாரு. கருப்பணத்தை மீட்டாரா? கருப்பணத்தை நரேந்திர மோடி ஒழிப்பாரா? ஐயா தேவநாத சொல்றாரு, எங்க வைப்பா? கருப்பணத்தை வேறு நாள் பாஜக ஒழிக்க முடியாது. ஏன்னா எவனவன் கருப்பணத்தை பதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கானோ அவன் கொடுத்த காசு தாண்டா பாஜக கட்சியில் நடிக்கு. அவன் கொடுத்த காசு தான். 2019 தேர்தல் நெருக்கம். ஐயா மோடி இதே போல இன்னைக்கு சொன்னார்ல கட்சத்தீவு மீட்பு, அப்புறம் தமிழக நான் பிறக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அதே போல 2019 தேர்தல் நெருக்கத்துல இனிமே என்ன மோடின்னு கூப்பிடாதீங்க, பிரதமர் கூப்பிடாதீங்க. அப்ப வாயில் என்னமோ வருதுங்க, அதை சொல்லி கூப்பிடாம அப்படிதான் கூப்பிடக்கூடாது. அப்புறம் என்ன கூப்பிடுது? சௌகிதான்னு கூப்பிடுங்க. அது எனக்கு சௌகிதாரு. சௌகிதார்னா தமிழ்ல காவலாளின்னு பொருள். நான் பிரதமர் இல்லைங்க, நான் உங்க சேவகன். உங்களுக்கு காவலாக்க வந்த ஒரு காவலாளி இல்ல, காவலாளி அப்படி கூப்பிடுங்க. தேர்தல் முடிவு வரைக்கும் அந்த காவலாளி இருந்தாரு. தேர்தல் முடிஞ்சோட காவலாளி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப தேர்தல் வருது, வந்தவங்க சொல்றாரு எனக்கு குடும்பம் இருக்கா இல்லைன்னு கேட்கிறாங்க. எனக்கு இந்த நாடே குடும்பம், இந்த மோடி குடும்பம் தான் நாடு. மோடிக்கு பதிவா ஹிந்தில உங்க குடும்பத்துல கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு விற்குது? உங்க குடும்பத்துல பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு விற்குது? நாட்டு மக்களை குடும்பமாக நினைக்கிறார் நரேந்திர மோடி. நாடு முழுக்க கொரோனா நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிற போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட, நேரடியாக பாதிக்கப்பட்டோம். என்ன பண்ணுறது திட்டி தர கோடிக்கணக்கான மக்கள் வாழ முடியாது தவிச்சான். அப்ப குடும்ப தலைவர் நரேந்திர மோடி எங்க போனாரு? எங்க போனாரு கேட்டா தேசப்பற்று, தேசப்பற்ற வளர்த்து எடுக்கணும். என்ன பண்ணலாம்? தேசப்பற்ற வளர்த்து எடுக்க ஒவ்வொருத்தரும் சுதந்திர நாளா குடியரசு நாளா வீட்டு வாசல்ல இந்தியாவோட தேசிய கொடியை ஏத்துங்க. சுதந்திர நாளுக்கு ஏத்துங்க, குடியரசு நாளுக்கு ஏத்துங்க. சரிங்க, நாங்க இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றுவோம். நீங்க என்ன தட்ட போறீங்க? நான் பெட்ரோல் விலையை ஏற்றேன், டீசல் விலையை எடுத்தேன், முடிஞ்சா கேஸ் விலையை ஏற்றுவேன். நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க தேசிய கொடி ஏத்துட்டு பாரத் மாதாக்கு ஜெயின் முழக்கம் போடுங்க. பாரத் மாதாக்கு ஜெய் பாரதிய ஜனதா முழக்கத்தை வைக்கிறது. ஆனால் பாரத மாதா உயிரோடு வந்தால் அவரை கற்பழிச்சு கோட்டணும். எதை பேச தகுதி இருக்கு? எதை பேச பாஜக தகுதி இருக்கு? திராணி இருக்கு? ஒண்ணும் இல்லை. பாரத மாதாவுக்கு ஜெயம் நீங்க. பாரத மாதாவுக்கு மணிப்பூர் மாநிலத்தில் நூற்றுக்கணக்கான பழங்குடி மக்கள், பழங்குடி பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். 2 பெண்களை முழுமையாக நிர்மாணப்படுத்தி அவர்களை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி வீதியில் இழுத்து வந்தோம். உலகம் பார்த்து பெருக்கி தலை பிடித்தது. நரேந்திர மோடி அமித்ஷாவில் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? கேரளாவில் கோயில் இருக்குது, சபரிமலை கோயில், கோயிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாது. போனா
திருட்டு பற்றும் புனிதம் கட்டுருங்க. திருட்டு பற்றுமா புனிதம் கட்டுமா? ஏன்னா கோயிலுக்குள்ள காரியம் இருக்கா, மாரியம் இருக்கா? அப்படி எங்க பெண்ணை போகக்கூடாது. திருட்டு பற்று புனிதம் கட்டுங்கிறாங்க, கோயிலுக்குள்ள போகக்கூடாது. ஆனா காஷ்மீர்ல கோயிலை கருவேப்பிலை வைத்து கத்துவாங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு சிறுமிய ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருந்து அவள் கையை உடைச்சு, காலை உடைச்சு, முதுகெலும்பு முறிச்சு, வலுக்கட்டாயமாக வாயில போதை பொருளை தடி திணித்து அவளை கூட்டு பாய வைக்கணும். அவன் செத்தே போனான். செத்து போனான். எவன் அவரை வன்கொடுமை செய்து கொன்றளித்தானோ அவனுக்கு ஆதரவாக இந்தியாவின் தேசிய கொடியை உயர்த்தி பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கம் போட்ட கேரள கட்சி இந்த பாரத உத்தரப்பிரதேச மாநிலம் ஒன்னோங்கிற பகுதியில ஒரு இளம்பெண் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக வர குத்துயிர் கொலையுமா உயிருக்கு போராடாத அவளை பார்த்து இந்த நாட்டின் காவல்துறை கேட்குது. அந்த மாநில அரசு காவல்துறை, நீ வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான ஆதாரம் என்னன்னு இது. அவள் செத்து போயிட்டா. செத்து போன பிறகு அவளுக்கு நீதி கிடைக்கல. அவள் உடலை இரவோடு இரவாக கொண்டு போய் காவல்துறை எரிச்சு முடிச்சுட்டு ராத்திரியா முடிச்சுட்டு விடிய காலம் கொண்டு போய் இந்தாங்க உங்க பெண்ணோட சாம்பல் நட்டாங்க. ஆண்டதை யோகி ஆய்த்ததான் போய் அங்க இப்படிப்பட்ட ஆட்சி பெண்களை பற்றி பேசலாமா? பாரத மாதா பற்றி பேசலாமா? 2016 ஒலிம்பிக் போட்டி நடக்குது. பல்வேறு நாடுகள் பதக்கங்களை வாரி குவிக்கிறது. சீனா, ஜப்பான், பிரான்ஸ், சின்னஞ்சிறிய குட்டி நாடுகள் கூட பதக்கப்படியில் இடம்பெறுது, பதக்கங்கள் வருது. ஆனா இந்தியா ஒத்த பதக்கத்து வழியிலாம் வந்துச்சு. 120 கோடிக்கு மேலான மக்களை கொண்ட நாட்டுல ஒத்த பதக்கத்துக்கு வழி இல்லை. அப்ப ஒட்டுமொத்த நாடும் ஏங்கி தவிக்கிறது, ஒரு பதக்கம் வாங்க மாட்டோமான்னு. அந்த சமயத்துல சாக்ஷிக் மாலிக்கிற பெண்மணி மல்யுத்த பிரிவில் பதக்கத்தை விடுறாங்க. அப்ப இதே நரேந்திர மோடி சொல்றாரு, சாக்ஷிக் மாலிக் இந்தியாவின் மகள், அவள் இந்தியாவின் மகள் என்று நினைக்கிறார். அதே சாக்ஷிக் மாலிக் மல்யுத்த சம்மேளனத்தோட தலைவர் வந்து பிஜேபி இருக்கான். அவன் பாடிய அத்திமரம் ஈடுபடுறா, இவன் தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டு அவங்க புகார் பண்றாங்க. நடவடிக்கை எடுக்கல, போராடுறாங்க, நடவடிக்கை எடுக்கல. கடைசியாக நான் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் கங்கை நதிக்கரையில் வீசப்பட, கடைசியில விரட்டி விட்டு மனம் உடைஞ்சு போய் மல்யுத்த விளையாட்டை விட்டு வெளியேறினார் சாக்ஷிக் மாலிக். அந்த சாக்ஷிக் மாலிக்கு நீதியை பெற்றுத்தர துப்பு இல்லாத வாழ்கிறதா பாரத் மாதாக்கு கேட்கிறேன். இவன் என்ன பண்றது? எந்த உண்மைக்காக இருக்க? எந்த உண்மைக்காக? ஏதாவது ஒரு உண்மைக்காக பேசியிருக்காங்க. காவிரியில தண்ணி கட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கோம். 1 ஆண்டு 2 ஆண்டு 30 ஆண்டுக்கு மேல. ஆனா தண்ணி வரதில்லை. மத்தியில் பாஜக ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, மாநிலத்தில் திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, காவிரியில தண்ணி வராது. ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகள் தற்கொலை சாமா. வாடிய பயிரை கண்டு வாழ முடியாது, அந்த பயிரோடு சேர்ந்து நானும் கருகி போறேன். கருகி சாமா விவசாயி. அப்படி விவசாயி செத்தபோது இந்த காங்கிரஸ் என்ன பண்ணது? பாரதிய ஜனதா என்ன பண்ணது? ஒன்றுமில்லை, ஒன்றுமே கிடையாது. இப்ப காங்கிரஸ் பாரதிய ஜனதா 2 கட்சியும் காவிரி உரிமைக்காக பேசுமா? காவிரி தமிழனுக்கான தாய்மைய உரிமை, அதை கர்நாடக அரசு மறுக்க கூடாது என்று காங்கிரஸ் பாஜக பேசுமா? பேசாது. பேசினால் கர்நாடகாவில் டெபாசிட் நாம மாநிலத்தை பயமாக்க. நமக்கு காவிரி ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கர்நாடகாவில் காவிரி ஓடுது. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்கள்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டத்தை சொல்றோம். ஏன்னா இங்கதான் பெரும்பான்மை காவிரி ஆறு பாயுது. அதே போல அங்க கர்நாடகாவில் மாண்டியா, பெங்களூரு, மைசூர்னு காவிரி டெல்டா மாவட்டங்கள் இருக்கு. இங்க காவிரி சிக்கல்னா தஞ்சாவூர் பிரச்சனை, திருவாரூர் பிரச்சனை, நாகப்பட்டினம் பிரச்சனை. அங்கேயும் ஒரு 3-4 மாவட்டங்கள் தான் காவிரியால பயன்படுத்தி வளம் பெறுது. ஆனா அங்க காவிரி பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய காவிரி மாவட்டங்களின் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த கர்நாடகாட்சி பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டுல காவிரி பிரச்சனை, தஞ்சாவூர் பிரச்சனை, திருவாரூர் பிரச்சனை. இந்த இடத்தில் தான் தமிழ்நாடு வீழ்ந்து போனது. காவிரி உரிமைக்காக பாஜக பேச மாட்டாங்க.
அதே போல மீனவர்கள் தாக்கப்படுவாங்க. ராமநாதபுரத்தையும் மீன் பிடிக்க போற மீனவர்கள் நடுக்கடல தாக்கப்படுவாங்க. நாகப்பட்டினத்தை மீன் பிடிக்க போற மீனவர்கள் நடுக்கடல தாக்கப்படுவாங்க, கொலைச்சி போடுவாங்க. வாணிஜம் வாய் திறக்காது, ஒருபோதும் வாய் திறக்க மாட்டான். இந்துக்களை வீதிக்கு வாருங்கள் யார் கூப்பிடுறா? பாரதிய பாஜக எப்ப ஆட்சிக்கு வந்தானோ அன்னைக்கே இந்து என்ன, இஸ்லாம் என்ன, கிறிஸ்துவம் என்ன எல்லா மக்களையும் வீதிக்கு வந்துட்டாங்க. இன்னும் பிடிச்சதா எடுக்கல, புதுசா வீதிக்கு வருது. தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள். யார் நம்ம ஐயா கிச்சராஜா? தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள். ஈழ நிலத்தில் கொன்றளிக்கப்பட்ட 1.25 லட்சம் தமிழர்களில் குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேர் இந்து. நீ சொல்ற வரையறையின்படி 1.5 லட்சம் இந்துக்களை கொன்றளித்தவன் மகிந்த ராஜபக்சே, ஃபசில் ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே. அந்த மகிந்தா ராஜபக்சே இந்தியாவுக்குள் வந்தபோது அருகாமையில் ஆந்திராவில் திருப்பதி வெங்கடாசதி கோயிலுக்கு வழிபாட்டுக்காக வந்தபோது அந்த நிலத்தில் இந்துக்களை கொன்றளித்து விட்டு சிவன் கோயிலை, முருகன் கோயிலை, பிள்ளையார் கோயிலை இடித்து முடித்து விட்டு இந்த நிலத்திலே உனக்கு இந்து கோயிலை என்னடா வேலை ஏதாவது ஒரு இந்துத்துவ அமைப்பு கேள்வி கேட்டது உண்டா? இல்ல. காவில சத்தா இந்துக்கள் சத்தான்னு போராட மாட்டான், வாய் திறக்க மாட்டான். ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவெட்ட போறப்ப செம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தக்காரன் பழி சுமத்தி ஒரே நாள்ல காக்கை குருவி சுடுது போல 20 தமிழர்களை சுட்டு போட்டேன். ஆந்திராவில் பாஜக கண்டித்ததா? காங்கிரஸ் கண்டித்ததா? மனித புரிதல் ஐயா ராகுல் காந்தி வாய் திறந்தாரா? வாய் திறக்க மாட்டார்கள், வாய் திறக்க மாட்டார்கள். ஆனா நாம புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த கட்சிகளை, இந்த ஆட்சிகளை நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. இவங்க நாட்டை மாத்த போற நம்புறோம். பாஜக எதுக்கு ஓட்டு போடணும்? பாஜக வாக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல புதுசா தமிழ்நாட்டில் 22,000 புத்தகத்தை படிச்சவர், 22,000 புத்தகத்தை படிச்ச உதவி வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியல. என்ன சொல்றாங்க? அண்ணாமலை எடுத்து திமுக கம்மி வேட்பாளர் போட்டு. உண்மைதான், திமுக போடுறது மட்டும் கம்மி வேட்பாளர் இல்ல, பாஜக போடுறதே கம்மி வேட்பாளர் தான். அண்ணாமலை கம்மி தான். எது எந்த பட்சம் தெரியாது. கோயம்புத்தூர்ல வெயிலோட அளவை அதிகரிச்சாங்க, ஏத்துட்டாங்க. என்ன ஏசி ஆடாது ரிமோட்டை வச்சு ஏற்றுறதுக்கு? அந்த அளவுக்கு தான் அரசியல் புரிதல். ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் வேறுபாடு தெரியல. அவரை வச்சு அண்ணாமலைங்க நீ கர்நாடகத்தில் சிங்கம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், தமிழ்நாட்டில் நீ ஆடுதான், அதுவும் பழியாடு. என்னைக்கு மாரியம்மன் கோயிலையோ காளியம் கோயிலையோ பூஜை போட்டு பொங்கல் வைக்க வந்து இன்னைக்கு அதை வச்சு அரசியல். பாஜக அண்ணா தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு எதுக்கு வரணும்? நம்ம ஆள் முறையே பேசுவான், கொங்கு மொழி நடையில நம்ம ஆள் முறையே பேசுவான். ஆனா யார்? நரேந்திர மோடியோட தமிழ் முகம், யோகி ஆதித்யநாத்தோட தமிழ் முகம், அமித்ஷாவோட தமிழ் முகம். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத்தும் என்ன செய்வார்களோ அதைத்தான் இவன் செய்யும். பாஜக நாட்டை உயர்த்து மாத்திர கனவு இருக்க. அவன் என்ன? அவன் RSS குழந்தை, RSS இயக்கத்தோட குழந்தை. RSS இயக்கம் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு 100 ஆண்டு நிறைவேற்றான். அவன் நோக்கம், RSS நோக்கம், பாஜக நோக்கம் நாட்டில் ஆச்சரியத்தை பிடிக்கணும், பிடிச்சு கோடி கோடிய பணம் சம்பாதிக்கணும், பதவியில் உட்கார்ந்து இல்லை. இதை தாண்டிய நோக்கம் என்ன? இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவது, இந்த நாட்டு மக்களை துண்டாடுவது மதத்தால். அதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்க. அடிப்படையில் இந்த RSSக்கு பாஜகவுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அவனுக்கு புராண இதிகாசத்தின் மீது தான் நம்பிக்கை. ஆனா அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னை வளர்த்துக் கொள்வான். அவனுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, பாராளுமன்ற நடைமுறை மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜனநாயக பாதையை தேர்வு செஞ்சு பாராளுமன்ற நடைமுறையின் வழியாக அதிகாரத்தை போய் எல்லாத்தையும் மாற்றணும். ராமர் கோயில் கட்டுறானா? ராமர் கோயிலை கட்ட சொல்லி நாட்டு மக்கள் போராடினார்களா? ஆனால் நாட்டு மக்களின் வரி பணத்தில் ராமர் கோயில் கட்டப்படுது. ராமர் கோயில் எதுக்கு?
ராமர் கோயில் கட்டி யாருக்கு என்ன லாபம் சொல்லு? எதுக்கு ராமர் கோயில்? எங்கள் பாட்டி வேண்டாச்சாருக்கு ஒழுங்கா சிலைகளா இன்னும் பாக்குறப்ப அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு ஆத்திரம் வருது. அவரை அடையாளப்படுத்த கொண்டு போய் சேர்க்கல. ஜான்சானி இந்தியா முழுக்க தெரியுது, ஆனா சிவகங்கையை தாண்டி வேண்டாச்சார கொண்டு போகல. என்னடா பாகுபடியெல்லாம் என்னடா படம்? வேண்டாச்சார வரலாற்ற படம் எடுத்தா, மருதுபாண்டிய வாழ்க்கை வரலாற்ற படமா எடுத்தா, எங்கள் முன்னோர்கள் தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோள், எங்கள் பாட்டி குயிலி, எங்கள் பாட்டங்கள் இவங்களோட வரலாற்ற படம் எடுத்தா உலகம் மறந்துடும், தமிழன் நிமிர்ந்துருமா. நம்ம எப்படிப்பட்ட தலைமுறையில பிறந்தோம், எப்படிப்பட்ட இனத்தோட வாரிசுமோ அதெல்லாம் மூடி மறைச்சிட்டேன். இங்க ஒழுங்கா சிலை வைக்க இல்லை. நம்ம பாட்டு வேண்டாச்சா இருக்கு, சிவகங்கையிலேயே மருதுபாண்டியருக்கு சிலை இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, ராமருக்கு கோயில் கட்டாங்களா? கேட்டா ராமர் எங்க பிறந்தா தெரியுமா? இந்த அயோத்தியில தான் பிறந்தார். அயோத்தியில இந்த பாபர் மசூதி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல பிறந்தார். கிருஷ்ணன் அவன் சொல்றான், விஷ்ணுவின் கதாபாத்திரத்தை கொண்டு வர்றான். இந்த விஷ்ணு என்ன பிறந்தாரு? இவர் அந்த மசூதி, அந்த மசூதியை பிறந்தார். அந்த அனுமா இருக்காங்க, அதுக்கு அந்த மசூதியை பிறந்தார். வேண்டாம் இந்த விஷ்ணு, இந்த அனுமாரு உங்க ராமர் எல்லாம் மருத்துவமனையில் பிறக்காம மசூதியை பிறக்கிறாங்க. ஏன் மசூதியை பிறக்கிறாங்க? ஏன்னா அந்த மசூதியை உடைச்சா ஒரு மத பிளவு, மத பதட்டம் உருவாகும். அதை வைத்து நாடு முழுக்க அரசியல் செய்யலாம். பாபர் மசூதி இடிச்சா நாடு முழுக்க பாஜக வளர்ந்தது. கோயம்புத்தூர்ல புதுப்பிப்பு தமிழ்நாடு முழுக்க பாஜக வளர்ந்தது. அவன் கலவரத்தின் மூலமாக கட்சியை பரப்புவான், அதான் நோக்கம். வேற எந்த நல்ல திட்டமோ செயல் திட்டமோ பாஜக கிட்ட இல்லை, சத்தியமா எதுவுமே இல்லைங்க. பாஜக என்னட்ட வாக்குறுதி மாறி விளங்குச்சு. அதில் நிதின் கட்கரி இன்னொருத்தர் கேட்கறாங்க பாஜக தலைவருக்கு, என்னென்னமோ சொன்னீங்க, அப்படி நீங்க இப்படி நீங்க ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு. அதாவதுங்க, நாங்க பிரதமர் ஆகும் நாங்க எதிர்பார்க்கலங்க, நாங்க வாயில சும்மா அடிச்சு விட்டோம். மக்கள் ஓட்டு போட்டு பிரதமர் ஆகிட்டா என்ன ஒன்று தெரியுது. ஐயா மோடி வந்து நாங்கள் கருப்பணத்தை மீட்போம், மீட்டெடுத்து வங்கி கணக்கிலே தலா 5 லட்சம் போடுவோம் கேட்கறாங்க அமித்ஷா கிட்ட. எங்க 5 லட்சம் பணத்தை எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்லயும் போற, நீங்க டெபாசிட் பண்ற, நீங்க என்னங்க போடுங்க அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அதை உண்மை நம்பிட்டீங்களா? மோடி அதை சுவைபட சுவாரஸ்யமாக சொன்னார். அது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட தந்திரம், எலெக்ஷன் ஜூம்லா. மற்றபடி எந்த பணம் யாரு வங்கி கணக்கு வராது. பணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. இதே போல ராத்திரி ஐயா மோடி தொலைக்காட்சி தோண்டி 500 ரூபாய் தாள் 1000 ரூபாய் தாள் செல்லாது. வேணா நான் கருப்பணத்தை ஒழிக்க போறேன், அதுக்கு நீங்க பொறுத்துக்கணும், அது நீங்க பொறுத்துக்கணும். இது கருப்பு பணத்துக்கான துல்லிய தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். 50 நாட்களில் கருப்பணத்தை ஒழித்து விடுவேன். அப்படி கருப்பணத்தை ஒழிக்க முடியாவிட்டால் என்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விடுங்கள் சொன்னவர் நரேந்திர மோடி. நாட்டு மக்கள் யோசனை பண்ணாங்க, 50 நாள்ல கருப்பணம் ஒழிஞ்சிடும், இல்லைன்னா நாட்டை பிடிச்ச பீடை ஒழிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் லாபம் தான், சக்சஸ். 50 ஆண்டு கழிச்சு கருப்பணம் முடியல, மக்கள் ஏடிஎம் வாசல பேங்க் வாசல கால் எடுக்க விண்ணப்ப ஐயா அந்த கருப்பணம் ஒழியல, ஏதோ பெட்ரோல் நீங்க அதாவது பண்ணுங்க, மனசு ஆதான்னு பார்ப்போம். ஐயா மோடி பெட்ரோல் விலை ஏற்றிட்டாரு. என்ன சொன்னா தெரியுமில்ல, நாங்க பணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டோம். பெரிய பெரிய பணக்கார முதலாளி எல்லாம் கருப்பணம் வச்சிருப்பான். அவன் பழைய தாளை கொடுத்து புதிய ரூபாய் தாளை மாத்த பேங்குக்கு வரமாட்டான், ஏடிஎம்க்கு வரமாட்டான். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி பணத்தை மாத்த ஆள் இல்லாம அனாமத்தா கிடக்கும். அந்த அனாமத்தா விளைக்கிற பணத்தை நாங்க எடுத்துக்குவோம், எடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பேசி கலெக்ட் பண்ணி வாங்கிடுவோம். அப்ப 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி தெரிச்சுன்னா நாங்க நாட்டை வல்லரசாக்கிடுவோம். ஆனா இவன் செல்லாத என்று அறிவித்த பணத்துல 99 விழுக்காடு பேர் வந்து பணத்தை கொடுத்து மாத்திட்டான். வங்கிக்கு வந்து மாத்தாத பணங்கிறது வெறும் 14,000 கோடி தான். 5 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வரைக்கும் மாத்தாடு இருக்காதுன்னா, வங்கிக்கு வராத பணம் வெறும் 14,000 கோடி தான். ஆனா புதுசா 500 ரூபாய் தாள் 2000 ரூபாய் தாள் அச்சடிக்கான செலவு 21,000 கோடி. வரவு 14,000 கோடி, செலவு 21,000 கோடி.
இந்த திட்டத்துக்கு உள்ளேயே 7000 கோடி நஷ்டம். வெள்ளி புட்டை உடைச்சு விளக்க மாத்த எடுக்கப்பட்ட கதையாயிடுச்சு. ஆனா சொல்லிட்டான் வெற்றி, அமோக வெற்றி. நாம் வெற்றி பெற்றுட்டோம். எப்படி சொல்றீங்க? யார் கொண்டாடி பத்தனையோ அவன் கண்களுக்கு மட்டும்தான் கடவுள் தெரிவார் என்று வடிவ சொன்னது போல, யாரு தேசத்தொகை இல்லையோ, யார் நகர்ப்புற நக்சல் இல்லையோ, யார் ஆன்டி இந்தியன் இல்லையோ, அவங்களுக்கு தான் வெற்றிடமான திட்டமா தெரியும். இன்னைக்கு வரைக்குங்க பணத்தை செல்லாத அழிச்சிட்டு இந்த நாட்டு மக்கள் கிடைச்ச நன்மை நன்னு பாஜக கிட்ட கேளுங்க, சொல்ல மாட்டான். இந்தியாவின் பொருளாதாரம் அடியில் விழுந்துச்சு, பண மதிப்புள்ள. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு வரான் ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வர. இந்தியாவுக்கு ஒரே வரி விதிப்பு கொள்கை. இதனால விலைவாசி குறையும், வரி மிச்சமாக, வரி நிறைய கிடைக்கும், அதை நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தணும். ஆனா மாறாக இந்தியாவுக்கு சிறு கூலி தொழில் தான் முடங்கி போச்சு. பல லட்சக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பை இழந்தார்கள். பல லட்சக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பை இழந்தாங்க. யாருக்காக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி, இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தா? தனிப்பெரு முதலாளிகள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணா தொழில் தொடங்கலாம். அதற்கு ஏதுவாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சரக்கு மற்றும் சேவை வரி. வேற ஒண்ணுமே கிடையாது. இவன் 2014 வளர்ச்சின்னு பேசினான். நாங்க வந்த நாட்டை உயர்த்துவோம், முன்னேற்றுவோம்னா. ஆனா ஆட்சி வந்த பிறகு 5 ஆண்டு தொடங்கி 10 ஆண்டு வரைக்கும் எல்லாமே மத வெறுப்ப நடிக்கிறார். 2020 தொடக்கத்துல நாடு முழுக்க கொரோனா நோய் தொற்று பரவி கொண்டிருக்கு. கொரோனா நோய் தொற்று உலகம் முழுக்க பரவுது. உலக நாடுகள் விழித்துக் கொள்ளுது. நோய் தொற்றை பரவாம எப்படி தடுக்கிறது? அது என்ன வழி, என்ன வாய்ப்பு? ஒருவேளை ஊரடங்கு போட்டா மக்கள் எப்படி வாழ்வாங்க, மக்கள் எப்படி தாக்கு பிடிப்பாங்க, அன்றாடங்கட்சி வாழ்வாதாரம் என்ன ஆகுங்கிறது குறித்து அவன் சிந்திக்கிறான். புலம்பெயர் தொழிலாளர்கள் எப்படி போவாங்க, எப்படி தாயகத்துக்கு திரும்புவாங்கன்னு யோசிக்கிறான். எப்ப இதுக்கான ஊசி கண்டுபிடிக்கிறது, எப்ப மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறது, எத்தனை காலம் ஆகும், இது குறித்து உலக நாடுகள் சிந்திக்கிறது. ஆனா இந்தியாவில் கொரோனா நோய் தொற்று பரவி கொண்ட வேளையில் பாஜக பரப்ப செஞ்சது என்ன பரப்புரை? முஸ்லிம்கள் திட்டமிட்டு கொரோனாவை பரப்புகிறார்கள். கொரோனா ஜிகாத், முஸ்லிம் கிட்ட இருந்து இந்த பாதுகாப்பா இருக்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி ஒரு பேரிடர் காலத்தில் கூட மத வெறுப்பு பரப்புரை கட்டமைத்து விட்டான். மத வெறுப்பு பரப்புரை. இவன் மத வெறுப்பு எங்க வந்து தெரியுமா? கடைசியாக வந்து நின்ன இடம் மேற்கு வங்கத்தில் பூங்காவில் 2 சிங்கம் இருக்கு. அந்த 2 சிங்கம் குறித்து ஒரு நீதிமன்ற வழக்கு போறேன். என்ன வழக்குன்னா, அந்த சிங்கம் சேராம பாத்துக்கணும். ஏங்க அந்த சிங்கம் சேர்ந்தா முருகா பிரச்சனை. ஒரு சிங்கத்து பேர் வந்து சீதா, இன்னொரு சிங்கத்து பேரு அக்பர். சீதா வந்து ராமோட தான் சேரணும், அக்பரோட சேரக்கூடாது. சேர்ந்தா எங்க மனசு புண்படுத்தும். நாட்டில் வழக்கு போறாங்க. இதை போல பைத்தியத்தை உண்டா? யாருக்கு தாண்டா மதம் பிடிக்கும்? நீங்க ஆட்சி தாண்டா சிங்கத்து கூட மதம் பிடிக்குது. சிங்கத்து கூட மதத்தை கொண்டு வந்துட்டான். ராமர் கோயிலை கட்டி முடிச்சுட்டு மதியம் 1:30 2 வரைக்கும், இல்ல 12 1 வரைக்கும் நம்ம விடுமுறை விட்டுறலாம். எதுக்கு? ராமர் குழந்தை ராமர் ரொம்ப சோகமா இருப்பார், தூங்குவார். இப்ப என்ன பண்ணிட்டான்? அவர் குளிர்ந்து அந்த பருத்திய கம்பளியை போட்டு விட்டான். ராமர் எங்க பிறந்தார்? முதல்ல ராமர் அயோத்தியில மட்டும் இல்ல, அகில உலகத்துல எங்கேயுமே பிறக்கல. என்ன பிறக்கவோ இறக்கவோ அவர் மனிதரும் அல்ல, அவதாரமும் இல்லை. ராமர் பிரசவிக்கப்பட்டது எங்க பிரசவிக்கப்பட்டாரு? ஓலைச்சுவடியில. வால்மீகின்னு ஒருத்தன் ஓலைச்சுவடி இடம் பாரு, அந்த இடத்துல ராமர்ல கதாபாத்திரம் பிறந்தது. பார்வபடினு ஒருத்தன் வாழ்ந்தான், நல்ல வீரன், நல்ல அரசா வர வேண்டியவன். அந்த பார்வபடியை அவன் சகோதரன் பல்வாழ்த்தவன் சூழ்ச்சி பண்ணி கட்டப்பா முதல குத்த வச்சு கொண்டுட்டான். அந்த பார்வபடி இந்த பக்கம் பரமக்குடி பக்கம் பிறந்தான். அந்த பார்வபடிக்கு கோயில் கட்டுன்னு சொல்லி 4 பேர் கிளம்பினாங்கன்னா எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமோ, அப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் இந்த ராமருக்கு கோயில் இருக்கு. ராமருக்கு எதிராக கோயில்? ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? ஒண்ணுமே இல்லை. எங்க கையில் அண்ணா இருக்காரு, எங்க கருப்பணசாமி இருக்கு, எங்க கொல்லங்குடி காளி இருக்கு, எங்க வெற்றுடையார் காளி இருக்கா. இவங்களாம் யாரு? ஊருக்குள்ள திருட்டு போய காவலி போய் உள்ள வருவா. அந்த ஊரை காக்கிறதுக்காக வெட்டறிவாரோடு வேல்கம்போடு கத்தியோடு சண்டை போட்டு அந்த களத்தில் செத்து விழுந்தவன்
ஐயனாராக கருப்பணசாமியாக சுடலை மாட்டாக எனக்கு குலதெய்வமா இருக்கேன். அவனுக்கு நான் என்ன சாப்பிடறோமோ அதை ஏற்றுக்கலாம். நாங்க வந்து ஆடு சாப்பிடுறோம் கோழி சாப்பிடுறோம்னா அவனுக்கு படைக்கலாம். எங்க தாத்தா சூட்டு பிடிப்பான், அவன் சூட்டை படைக்கணும். அந்த ஐயனாரும் கருப்பணசாமி உலகக்கூடிய நிலத்தில் ராமருக்கு என்ன வேலை, ராம அரசனுக்கு என்ன வேலை இருக்குது? கடைசி அடுத்ததாக RSS செயல்திட்டங்களை உண்டு. காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்ப. பொது சிவில் சட்டம் என்ன நினைக்கிறேன்? முஸ்லீமுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, எல்லா மக்களுக்கும் பாதிப்பு. இந்த கொலை பண்ணாலோ கொள்ளை பண்ணாலோ குற்றம் செஞ்சாலோ மதம் பார்த்து தண்டனை கொடுக்கப்படுறதில்லை. எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான், ஒரே நடவடிக்கை தான். ஆனா அதே சமயத்துல சிவில் கேஸ், திருமணம், மறுமணம், விவாகரத்து இதெல்லாம் மதத்தை பொறுத்து மாறுபடும். திருமணங்கிற முறை ஒவ்வொரு மதத்தை பொறுத்து மாறுபடும். இவன் என்ன பண்ண போறான்? ஒரே சிவில் சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொண்டு வரப்போறான். அப்ப அந்த தனித்த பழக்க வழக்கங்கள் பாதிப்படையும். ஜார்க்கண்ட்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துட்டேன். என்ன நிலைமை தெரியுமா? ஜார்க்கண்ட்ல அத்தை மகளை மாமன் மகளை திருமணம் செய்ய முடியாது. ஜார்க்கண்ட் நிலைமை 30 வயசை கடந்துருச்சு. காதலிச்ச பொண்ணு விட்டு போயிடுச்சு. பொண்ணு பார்த்தா இந்த பொண்ணு செட் ஆகல. சரி, அத்தை மகளையும் மாமன் மகளையும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம் ஒருத்தன் நினைச்சா கூட, நான் வந்து மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் அத்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அந்த பொண்ணு ஒத்த காலம் இருந்தா கூட ஐயா மோடி கல்யாணம் பண்ண விட மாட்டார், ஐயா அமித்ஷா விட மாட்டாரு. யோசி 1008 போல நாமளும் மொட்டையை சுத்த வேண்டியிருக்கேன். இந்த ஆட்சியை தான் பாஜக கொடுக்க போறேன். இந்த பாஜக நாட்டுக்கு தேவையா? இந்த பாஜக விதைப்பட்டது யாரு? பாஜக இவ்வளவு முளைச்சு வர காரணம் யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் மட்டும் நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தா ஏதா பாஜக? ஏது பாஜக? 10 ஆண்டுகள கொடுங்கோல் ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சி. மன்மோகன் சிங் ஆட்சி கொடுக்கிற போது 2ஆம் இடத்துல இருந்தவர் ஐயா ப. சிதம்பரம், இந்தியாவின் உள்துறை அமைச்சர், இந்தியாவின் நிதி அமைச்சர் என்று மிக முக்கியமான துறைகளை கைவசம் வைத்திருந்தவர் ஐயா ப. சிதம்பரம். அவர் நினைச்சிருந்தா இந்த சிவகங்கையை சிங்கப்பூர் போல மாத்திடலாம். என்ன வேணா பண்ணிக்கலாங்க. இந்தியாவில் நீதித்துறையை உள்துறை கை வச்சிருந்தாருங்க ப. சிதம்பரம். ஆனா என்ன பண்ணாரு? சிவகங்கையில எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு மக்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்காரு, அடிப்படையான தேவைகள் போக்கப்பட்டிருக்கா, மக்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? ஒண்ணுமே செய்யல. அவர் பண்ணது பத்தாதுன்ட்டு இப்ப அவர் மகன் வர்றாரு கார்த்தி சிதம்பரம். ப. சிதம்பரம் ஐயா பேசுறத பாத்தீங்கன்னா நகைச்சுவைல வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். அந்த மாதிரி இன்னைக்கே பேசுவாரு. ஆனா ராஜலட்சுமி விட பெரிய கொடுப்பாடு. கண் முன்னே 2 லட்சம் தமிழர்கள் கொந்தளிக்கப்பட்ட போது ராஜபக்சே மக்களை கொந்தளிப்பதற்கு நிதியை கொடுத்தவர் இந்த ப. சிதம்பரம். அந்த ப. சிதம்பரம் அவர் மகன் கார்த்தி சிதம்பரமும் இலங்கைக்கு போய் சிங்கள பாராளுமன்றத்தை ஜெயிக்கலாமே ஒழிய தமிழ்நாட்டு பாராளுமன்றத்தை ஜெயிக்க கூடாது, தோற்கடிக்கணும். இன துரோகி, குல துரோகி, பிறந்த இனத்தை காட்டி கூட்டி கொடுத்த துரோகிகள் ப. சிதம்பரம். தோற்கடிக்கணும். எதுக்கு ப. சிதம்பரம் ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்? மன்மோகன் சிங் ப. சிதம்பரம் பேசப்பட்டுச்சு. யாரு பிரதமர்னு? மன்மோகன் சிங் இணையான பொருளாதார மேலை அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த இடத்துல இருந்தார் ஐயா ப. சிதம்பரம். அவங்க என்ன பண்ணாங்க? சிவகங்கை தொகுதிக்கு என்ன பண்ணாங்க? இந்த தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மண்ணுக்கு என்ன செஞ்சார்? என்ன துரோகம் செஞ்சார்? மக்கள் சாகப்படும் போது, மக்கள் செத்து விடும் போது வேடிக்கை பார்த்து கொண்டு சோனியா காந்திக்கு ஒரு பகை இருக்குது, தமிழர்களை கொண்டு வைக்கணும். அவங்களுக்கு இருக்குன்னா அந்த அம்மா நம்ம இனம் இல்லை. ஆனா இந்த இனத்தை பிறந்த ப. சிதம்பரத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல என் இனத்தான் சாகடிக்க போறாங்க, நான் பேசக்கூடிய தமிழ் மொழியை பேசக்கூடியவன் அந்த இடத்துல செத்து விடுறாங்க ரோசமும் கோபமும் வந்து அந்த காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறணும். ஆனா வெளியேற மக்கள் சாகும் பொழுது கூட பதவியை இருக்க பிடித்துக் கொண்டிருந்தார். அந்த ப. சிதம்பரத்துக்கு, கார்த்தி சிதம்பரத்துக்கு இங்க என்ன வேலை? என்ன வேலை? பாஸ்போர்ட் எடுத்து இலங்கைக்கு போங்க, உங்க செல்வாக்க பயன்படுத்தி எனக்கு உரிமை பெற்றுருங்க. அங்க ஒரு சிங்களத்தை கேளுங்க, நான் உங்களுக்கு சேவை பண்ணேன், உங்களுக்காக நின்று தமிழரை கொண்டு வைக்க தொடர் போனேன், எனக்கு ஓட்டு போடுங்க கேளுங்க. சிங்களம் ஓட்டு போடுவான், தமிழருக்கு ஓட்டு போடணும், தமிழருக்கு ஓட்டு போடணும். அதுவும் கார்த்தி சிதம்பரம்
அவர் ரொம்ப ஆழ்த்திக்க மாட்டாரு, பாப்பாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கா, டிவி ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணி டிவி சேனலை பார்த்து ஓடிடியில படம் பார்ப்போம். நெட்ஃபிளிக்ஸ் என்ன படம் வந்திருக்கு, அவ்வளவு. 5 மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் தோத்து கொடுக்குது, பாஜக வெற்றி பெறுது, பாஜக மேல எழுந்து வருது. ஐயோ பாஜக வெற்றி பெறுது, இது ஜனநாயகத்துக்கு பேராபத்து, எல்லாரும் கண்ணம் தெரிவிக்கிறாங்க. இங்க ஐயா ப. சிதம்பரத்தோட தவ புதல்வன் கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, அதை விடுங்க, நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல என்ன படம் பார்த்தா நல்லா இருக்கும் சொல்லுங்க. அங்க ராகுல் காந்தி தண்டனை கொடுத்துட்டாங்க. ராகுல் காந்திக்கு தண்டனை கொடுத்தா இவர் ட்விட்டர்ல போய் இந்த விளையாட்டு நல்லா இருக்காது விளையாடிட்டு வந்திருக்காரு. இந்த மனுஷனை, இந்த ஆளை நீங்க சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக்கி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? அவங்க அப்பா மேதை, பொருளாதார மேதை, அவரே ஒண்ணு புடுங்கல. இது தண்ட கர்மாந்தரம். இது என்ன செய்ய போகுது? ஒழிக்கணும் இந்த கட்சிகளை, இந்த ஆட்சியாளர்களை ஒழிக்கணும், துரத்தணும். நாடு மாறணும், எல்லாம் மாறணும். ஒரே வாய்ப்பு, நீங்கள் மாறாத வரை எது ஒன்று மாறாது. திமுக மறுபடி பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிட செய்வோம். செங்கலை வாங்கிட்டு யாரு ஐயா உதயநிதி 2019 எடுத்தாங்க, 2021 எடுத்தாங்க, 2024 எடுத்துட்டாங்க. மொத்த செங்கலை காட்டி நாட்டு முறை ஏமாத்துறாங்க. என்ன சொல்றாரு? எய்ம்ஸ் மருத்துவமனை பாஜக கொண்டு வரவில்லை, தமிழ்நாட்டு மக்களை மோடி வஞ்சித்து விட்டார். அதை பேசுவதற்கு நாம் தமிழக கட்சிக்கு தகுதி இருக்கிறது, பொதுமக்களுக்கு தகுதி இருக்குது. திமுக என்ன தகுதி இருக்கு? ஏன்னா திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்குது. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள், மருத்துவமனைகள் எல்லாம் யார் கட்டுப்பாடுல இருக்கு? திமுக அரசு கட்டுப்பாடுல இருக்குது. இங்க மதுரையில் அரசு மருத்துவமனை இருக்கா? அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களுடைய தரத்தை மேம்படுத்தி எல்லா போராட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து அதுல உரிய செவிலிகளை போட்டு மருத்துவர்களை போட்டு அதை சரியா வச்சிருந்தாலே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையில்லை. நீ ஒழுங்கா அரசு மருத்துவமனை வச்சிருந்தா, அரசு மருத்துவமனை வச்சிருந்தா, நான் ஏன்டா எய்ம்ஸ் மருத்துவமனை தேடி போறேன்? ஏன் தேடி போறேன்? அப்ப நீ என்ன பண்ற? அரசு மருத்துவமனையை தரமற்றதா வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, அவன் கொண்டு வர மாட்டான். என்ன அவரது நோக்கம்? 2019 கிளம்பினாரு, இந்த செங்கல் எடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல. 2021 அதே செங்கல் எடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல. மோடி தமிழ்நாட்டில் வரக்கூடாது, மோடியை விரட்டடிக்கணும், கோட்டாக் மோடி என்ற முழக்கமிட்டது திமுக. அன்றைக்கு மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவோம், அவர் வான்வழியா மோடி போனால் கூட நாங்கள் கருப்பு பணம் விடுவோம். 2021 தேர்தல் வரைக்கும், 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்ற பிறகு நரேந்திர மோடியை தமிழ்நாட்டுக்கு அழைத்தது இதே திமுக. அன்றைக்கு திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த ஐயா TR பாலு போய் மோடியை கூப்பிடுறாரு, வாங்க தமிழ்நாட்டில் நலத்திட்டத்தை நீங்க தொட்டு வைங்க, நீங்க தொடங்கி வைங்க, நீங்க தொட்டு கொடுத்தாதான் அதை தொடங்கும். அப்ப கேட்கிறாங்க, நீங்க தானே கோபேக் கூறினீங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து கொண்டு வரல, நீங்க என்னங்க மோடியை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா, வெள்ளி தட்டுல வச்சு 11 மருத்துவ குழந்தைய மோடி தான் கொடுத்திருக்காரு, அது வேண்டாமா? அப்படிப்பட்ட மோடியை கூப்பிடாம யாரை கூப்பிடுறது? திமுகவுக்கு எப்போதும் இரட்டை நாக்கு, இரட்டை வேணும். தமிழ்நாட்டில் பேசுவான் பாஜக ஒழிய, இது தமிழ்நாட்டில். ஆனா டெல்லிக்கு போனா அதே பாஜகவை திமுக சொல்கிறது ஸ்வீட் எனிமீஸ். தமிழ்ல சொல்லணும்னா இனிமையான எதிரிகள். எதிரி எப்படா இனிமையா இருப்பான் உனக்கு? இந்த பன்மைக்கு சம்மந்தம் படம் வரும், அந்த படத்துல வந்து சிம்ரன் சொல்லுவாரு கமலஹாசன், நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிங்கிறதால சொல்றேன். வேண்டப்பட்ட விரோதி எப்படா இருக்க முடியும்? அப்ப வியப்பா இருந்துச்சு, அப்ப புரியல, இப்ப புரியுது. அது மாதிரி இங்க தூத்துக்குடி திருநெல்வேலி அங்க வந்து வெள்ளம், உரிய நிதி பங்கிட்ட வந்து நரேந்திர மோடி தரல, நிர்மலா சீதாராமன் தரல, இங்க உதயநிதி கிளம்பிட்டாரு. உங்க அப்பனுக்கு சொத்தையா கேட்டோம் கொடுக்க மாட்டியா? உடனே திமுக கொண்டாடுற. ஆகா, எப்படிப்பட்ட ஒரு ஆடு! தென்னகத்தில் ஒரு புயல் குரல், வடக்கு வாழ்ந்து தெற்கு செய்து அண்ணா சொன்னாரு. அந்த அண்ணாவுக்கு பிறகு உதய அண்ணா தான்.
சிறப்பா பேசாரு. திமுக தான்டா சமரசமற்ற இயக்கம்னா இது தமிழ்நாட்டுல. அப்படியே டெல்லியை காமிச்சா அங்க ஐயா டிஆர் பாடி அங்க என்ன சொல்றாரு, அங்க ஜி வந்து அமித்ஷாஜி இருக்காங்கல்ல, அமித்ஷாஜி அவங்க வந்திக்கிற நோக்கம்லாம் இல்லை. அவங்க தமிழ்நாட்டு மக்களை மேல வந்து கவலை கொண்டிருக்காங்க, கரிசனத்தோடு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நிதி அமைச்சர், அவங்க பேர காலத்துல மக்களை பார்க்கலாம் பெரிய விஷயம். இங்க தப்பா நினைச்சுக்காங்க, ஜி ரொம்ப நல்லவர் சொன்னது யார்? திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு. அப்ப இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம். ஒரு பொதுக்கூட்டத்தில் ஐயா கருணாநிதி பேசுறாரு, இந்துக்கள்னா திருடன் பேசுறாரு, இந்துக்கள்னா திருடன் பேசுறாரு. பேசுற உடனே அவன் இந்து மகன் என்ன பண்றான், வழக்க போட்டு நீதிமன்றத்தில் இருந்துட்டான். வழக்கு போட்டு நீதிமன்றத்தை உடனே அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி சொல்றாரு, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அப்படிலாம் இல்ல. இந்துக்கள் என்ன சொன்னேன், திருடன் சொன்னீங்க. இந்துக்கள்னா உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதய திருடன் என்று பொருள். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்க சொன்னாடா, அதுக்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பது, உலகத்தை காப்பது என்று சொன்னேன். அந்த வாய் ஜாலம் எல்லாம் பேசி ஏமாத்துவாங்க. திமுக பாராளுமன்ற உறுப்பினர் பெற்று என்ன செய்ய போகுது சொல்லு. 38 பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றுக் கொடுத்தோம்ல, 38 2019 அந்த 38 பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக சாய்த்தது என்ன சாதிச்ச? இந்தியாவில் எண்ணற்ற மாநில கட்சி இருக்கு, எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சிருக்கு. வரலாற்றுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேர்தல் நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி இருக்கும். அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருந்தா கூட பல நூற்றுக்கணக்கான கட்சி இருக்கும். அப்படி எந்த கட்சிக்கும் கிடைக்காத வாய்ப்பு திமுக கிடைச்சது. மத்திய அமைச்சரவையில 18 ஆண்டு அங்க வச்சது திமுக. 18 ஆண்டு, அது 99ஆம் ஆண்டு தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள். விபி சிங், தேவகவுடா, ஐ.கே. குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் 5 பிரதமர்களை மத்திய அமைச்சரவை அங்கம் வைத்தது திமுக. குறிப்பாக 20 ஆண்டுக்கு முன்பாக 2004ஆம் ஆண்டு 40 பாராளுமன்ற இடங்களையும் தமிழ்நாடு புதுச்சேரியில் பெற்று அன்றைக்கு பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்ததே இந்த திமுக தான். அன்றைய காலகட்டத்தில் 2004ஆம் ஆண்டு காவிரி உரிமையை பெற்று கோடி என்று திமுக கேட்டிருந்தா பெற்றுக் கொடுத்திருப்பான். முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திருப்பான். கச்சத்தீவை மீட்டு எடுத்திருப்பான். மாநில சுயாட்சிக்காக கல்விய மாநில பட்டியல கொண்டு வந்திருப்பான். 351 சட்டப்பிரிவு இந்திய திணைக்குது, அந்த சட்டப்பிரிவை நீக்கிவிட்டிருப்பான். 356 மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தலா விளங்குது, அதை வச்சுதான் ஆட்சி கலைக்கலாம் நீக்கி விட்டிருப்பான். என்ன கேட்டாலும் செஞ்சு கொண்ட இடத்துல இருந்துச்சு காங்கிரஸ், கேட்டு போற இடத்துல இருந்துச்சு திமுக. அன்னைக்கே இந்த காங்கிரஸ் திமுக ஒண்ணும் பண்ணல. இப்ப வந்து என்ன புடுக்க போற, என்ன கிடைக்க போற, நீ உனக்கு எதுக்காக ஓட்டு போடணும், என்ன அவசியம் இருக்குது? அது உதயநிதி ஸ்டாலின் பெரிய தலைவர், தமிழ்நாட்டில் சாப கேடு. உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு தலைவர்னா தமிழுக்கு இதை போல கேவலம் ஏதாவது உண்டா? ஸ்டாலின் எப்படிப்பட்ட தலைவர்? நான் ஸ்டாலின் பேசுற காணொலியை பார்க்கிறேன். பேசாரு, தமிழ்நாட்டிலே அதிகப்படியாக மழை பொழிந்து வறட்சி ஏற்பட்டது. அதிகப்படியாக மழை பொழிஞ்சு வறட்சி ஏற்பட்டுச்சான். யார் சொல்றா? ஐயா ஸ்டாலின். 2021 வந்து சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு போறாரு ஐயா ஸ்டாலின். போராட்டத்தை கூட குறை கேட்காத மக்களுக்கு. அப்போ கூட்டத்தை ஒருத்தர் எந்திரிச்சு, ஐயா என் பேரு திருமலங்கியா, என் கறவை மாடு காணுங்கியா, கண்டுபிடிச்சு கொடுங்க கேட்கிறேன். உடனே ஐயா ஸ்டாலின் தனது கணவனை காணும் என்று புகார் கொடுத்துக்கிற, திருமலைக்கு கணவனை கண்டுபிடிச்சாப்படுங்கிற. அவன் கறவை மாடுங்கிறான், இது கணவன். சரி, அதாவது ஏதாவது காதல் தொடங்கி கர்மம் விட்டுறான். திருமணங்கிறது ஆம்பளை பெண் கூட செய்யாது. இவர் தமிழ்நாட்டின் தலைவர், பிள்ளைக்கு பேர் வைங்கன்னு பிள்ளை விடுறாங்க. அப்பா என்ன கேட்கிறாரு? ஜெயகலாவுதீன். ஓ ஜெயகலாவா? இந்த ஜெயகலாவின் மகனுக்கு நான் கருணாநிதி பேர் வைக்கிறேன். ஆட்டுக்கடா தெரியும், என்னடா ஆட்டுக்கடா யாரடா ஜெயகலா? இவரது தலைவருங்க. பொது சிவில் சட்டம்
இதுதான் நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கு, அடுத்தா கொண்டு வர போறான் அப்படின்ட்டு. பொது சிவில் சட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோங்கிறதுக்கு பார்த்து வெளியாரு படிக்கிறப்ப பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் திமுக அதுக்கு கை தட்டுறான். இப்படி இருந்து தப்பா சொல்லிட்டீங்க, மன்னிக்கணும் அப்படி நடைமுறைப்படுத்த மாட்டோம், அதுக்கு கை தட்டுறான். மாநில உரிமையை திமுக மீட்க போத சேலத்தில் மாநாடு போறாங்க, உரிமை மீட்பு மாநாடு, மாநில உரிமை மீட்பு மாநாடு போறாங்க. மாநாட்டில் ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க, அவரோட தலைப்பு ஐயா உதயநிதி பேசுறாங்க. அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, கூட்டத்தை காமிக்கிறான், ஜூம் பண்ணி காமிக்கிறான், கேமரா காமிக்குது. காமிச்சா ஒரு 4-5 பேர் சுத்தி உட்காந்துருக்கான் தரையில. என்னடா தரையில உட்காந்துட்டாங்க, என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா சீட்டாட்டத்தை போட்டுருக்காங்க. அங்க வந்து நாங்கள் மத்திய ஆளக்கூடிய பாஜக அரசின் எதச்சரிய போக்கை வன்மையாக கண்டிப்போம். அங்கே ஸ்டாலின் உதயநிதி, இங்க போர் மாப்பிள்ள ஜோக்கர் தான் பார்ப்போம், ஜோக்கர்லாம் வராது மாப்பிள்ள, மொத்த ஜோக்கர் மேடல வந்து மாப்பிள்ள. இது இங்க கருமாதி வீட்டுல உட்காந்துக்கிட்டு விடிய தூக்கம் வரக்கூடாது, ஆட்டத்தை போடுறது, கம்மி ஆட்டத்தை போடுறது போடுவாங்க. ஆனா ஒரு கட்சி மாநாட்டை சீட்டாட்டம் போறாங்க. எனக்கு சீட்டாடுறது வியப்பு இல்லை, அந்த மாநாட்டுக்கு போனா சீட்டு விளையாடலாம்னு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு ஞாபகமா சீட்டு கட்ட வாங்கிட்டு கொண்டு போயிருக்கான் பாருங்க. அவனு சொல்லணும், எத்தனை மாநாட்டில் வாங்கியிருக்கான், எத்தனை மாநாட்டில் விளையாடிருக்கான். ஏங்க வந்ததுக்கு போடுவோம், ரம்யாட்ட போடுவோம், வர வரைக்கும் வசூல் பண்ணுவோம். அந்த பக்கம் திமுக தொண்டபுர மக்கள் சமயக்காரர் பாண்டிட்டு இருக்காரு, அவர் மாநில உரிமை மீட்போங்கிறாரு. இந்த பக்கம் இங்க ஏதாவது மீட்டு கொடுங்க, அரிசி பருப்பு தூக்குறான், அரிசி ஒருத்தன் தூக்குறான், பருப்பு ஒருத்தன் தூக்குறான். அங்க எண்ணெய் கண்ணை எடுத்து ஒருத்தன் எண்ணெயை பாட்டில் ஊத்திட்டு இருக்கான், உப்பு பாயத்தை ஒருத்தன் தூக்குறான், தூக்கிட்டு ஓடுறாங்க, காப்பாத்துங்க. கட்சி மாநாடா திருட கூட்டம் நினைக்கிறேன். நாம் தமிழகத்தில் பொதுக்கூட்டம் நடக்கும், மாநாடு நடக்கும். மாநாடு முடிஞ்ச உடனே எங்க உறவுகள் வந்து நாற்காலியை அடிச்சு வைப்பாங்க, குப்பை கிடந்துச்சுன்னா குப்பை கூட அள்ளி அதை வந்து துப்புரவு செய்வாங்க. ஆனா திமுக மாநாடு நடந்துச்சுன்னா என்ன பண்றான், எங்க வாழை மரம் இருக்குன்னு பாக்குறேன். வாழை மரம் இருந்துச்சுன்னா வாழத்தை அப்படி தொங்குறாங்க, வர வகையில் அவர் எடுத்துட்டு போகணும். இந்த கட்சி மாநில உரிமை இருக்க போத இந்த கட்சி அண்மையில தேர்தல் பத்திரங்கள் முறை அப்படின்ற முறை செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் அறிவிச்சிச்சு. தேர்தல் பத்திரங்கள் முறை என்றால் பத்திரங்கள் மூலமாக கட்சிக்கு நன்கொடை அளிப்பது, 1 ரூபா தொடங்கி 1 கோடி வரைக்கும் நன்கொடை தரலாம். அப்படி நன்கொடை வாங்கியதுல தேசிய கட்சியில பாஜக 7000 கோடியை வாங்கியிருக்காங்க, 7000 கோடியை. அதுலயும் பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனத்தையும் விட்டு வைக்கல, ரூபா காசை வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் யோகே சிகாமணி திமுக அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் என்ன பார்த்தா நான் சக்திக்கு 700 கோடி வாங்கியிருக்கான். அந்த 700 கோடியில மாற்றி லாட்டரி விற்கக்கூடிய மாற்றிங்கிற ஒரு முதலாளி 600 கோடி வாங்கியிருக்கான். நாம செய்தியில பார்த்திருப்போம், ஆன்லைன் ரம்யால ஒரு குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துச்சு, தற்கொலை பண்ணி செத்தாங்க, குடும்பம் நாதிட்டு போச்சுன்னு. அப்படி ஆன்லைன் ரம்மி நடத்துற ஆள் யாருன்னா இந்த லாட்டரி மாற்றிங்கிற ஆள், லாட்டரி மாற்றி. அந்த லாட்டரி மாற்றி பல குடும்பத்தை கொண்டு பாவ காசாக சம்பாதிச்ச காசுல 500 கோடியை திமுக வாங்கிக்கிட்டு நாங்க சமூகத்தை காப்பாற்றணும்னா இதை போல ஒரு அயோக்கியத்தனம் உலகத்துல உங்க, இதை போல அயோக்கியத்தனம் கேட்டா பாஜக உள்ள வந்துடும், பாஜக அங்க போயிடும். பாஜக தமிழ்நாட்டில் வரமாட்டான்டா, ஒரு நாள் வரமாட்டாங்க. ஆனா வராத பாஜக சொல்லி நீ அச்சுறுத்தி கொண்டிருக்க. பாஜக நிலைமை என்ன, இங்க பாஜக கூட்டணி போடுறதுக்கு என்ன பாடுபட்டாங்க. அண்ணாமலை சொன்னாரு, அப்புறம் அமித்ஷா சொன்னாரு, அமித்ஷா சொன்னாரு பாஜக கூட்டணி கதவை திறந்து வச்சிருக்கோம். அண்ணாமலை மேல போய் கூட்டணி கதவை மட்டும் இல்ல ஜன்னலை கூட திறந்து வச்சிருக்கோம். ஜன்னல் வழியா யாரு வருவா, திருட்டு போய் வருவேன். அதுல கூட்டணிக்கு ஆள் பிடிச்சிருந்து போய் நம்ம ஐயா ஜி.கே. வாசனை கொடுத்துருக்காங்க. ஐயா ஜி.கே. வாசன் நல்லவர், ரொம்ப நல்லவர், யாரையும் எதிர்க்க மாட்டாரு, யாரையும் கண்டிக்க மாட்டாரு, எங்கேயும் போக மாட்டாரு. 365 நாள்ல 360 நாள் மௌனவிரதம் இருப்பார், 5 நாள் பேசுவார். அந்த 5 நாள் கூட்டு போயிட்டாங்க. அவரை கூட்டு போய் வாக்கு சொன்னா சைக்கிள் சென்று வாக்க சொன்னா, வாக்கு சொன்னா கை சென்று வாக்குகிறார் அந்த ஒருத்தர். அப்புறம் ஐயா சரத்குமார், அவர் கட்சி வச்சிருக்கிறது அவரே மறந்துட்டாரு. அவரை போய் உங்களோட கட்சி இருக்குல்ல அந்த கட்சியை கொண்டு வாங்க, கூட்டணி வைப்போம் கூப்பிடுறாங்க. முதல் நாள் கூட்டணி அறிவிச்சாரு சரத்குமார். அறிவிச்சு ராத்திரி போய் படுத்துறாரு. படுத்து 2 மணிக்கு ஞானோதயம் பிறகு வருது.
பிறந்த முன்ன பக்கத்துல அவர் மனைவி ராதியா படுத்துக்காங்க. ஏமா ஏமா இந்தாமா இது நான் பேசாம பாஜகவே போயிடலாம் இருக்கேன். அந்த அம்மாவோட எங்க வேணாலும் போய் இப்ப தூக்கு இருக்கு. காலைல எழுந்திரிச்ச உடனே கட்சியை கண்டு ஒப்படைச்சிட்டு நான் என்னையும் கொடுத்துறேன், என் கட்சியை கொடுத்துட்டு என் மனைவியே சொன்ன பிறகு நான் யாரும் கேட்க வேண்டும். அதனால்தான் பாஜக போட்டிருந்தது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட்டணிங்கிற பேர்ல வச்சுக்கிட்டு அவன் இங்க சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க தமிழ்நாட்டுல 5 இடத்தை பிடிப்போம், 6 இடத்தை பிடிப்போம். சரிடா பிடிப்பீங்களா? எந்த இடம்? 5 இடம் எல்லாம் உடம்பு சொல்றான். பாஜக வளருது 5 இடத்துல பிடிக்க போகுது. எந்த இடம் சொல்லு? எந்த 5 இடம்? கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு டப்பாச்சி தராது. நீ அங்க வெளில போறது வேற எங்க சிக்க போற? எங்க சிக்க போற? ஆள் இல்லாம ஆள் நிக்க ஆள் இல்லாம ஆள் இந்த அம்மையாரு தமிழ் சவுந்தரராஜன் பிடிச்சி கொண்டு வந்திருக்கான். நீ வந்து தொடர்மாங்க அந்த கட்சியை காட்டி ஏமாத்துறாங்க நம்மளை. பாஜக வந்துடும், பாஜக வராத. தமிழ்நாட்டில் வராது, ஆந்திராவில் வராது, தெலுங்கானாவில் வராது, கர்நாடகாவில் வராது, கேரளா வராது, தென்னக மாநிலங்களிலேயே பாஜக வரமாட்டான். அது அவனுக்கும் தெரியும். அவன் எதை நம்பி இருக்கான்? அவன் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச இதைத்தான் நம்பி இருக்கான். அவனுக்கு அது போன் நினைக்கிறான். அப்ப அங்க பெறக்கூடிய பார்லிமெண்ட் வைத்து நம்ம ஆட்சி கைப்பற்றலாம் நினைக்கிறான். தமிழ்நாட்டில் அவன் நாம் தமிழக கட்சியை விட கீழே கொடுக்கும் பயந்துகிட்டு நாம் தமிழக கட்சிக்கு அச்சுறுத்தல். விவசாய சந்தை பறிச்சுட்டு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடுவோங்க. நாம் தமிழக கட்சிக்கு நீ சின்னத்தை பறிச்சுட்டு நாங்க புதிய சின்னத்தை பெற்றுட்டோம். ஆனா எங்கள் வாக்கை இந்த சின்ன மாற்றம் பாதிக்காது. ஒரு வேளை திமுகவோ அதிமுகவோ தங்கள் சின்னத்தை இழந்தா ரட்டர சின்னத்தை தவிர்த்து வேற சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் பெறாது. திமுகவோட உதயசூரி சின்னத்தை அவர் கைவிட்டுட்டு புதிய சின்னத்தை எடுத்தாங்கன்னா திமுக 236 இடத்தில் தோற்றுவோம், 40 பார்லிமெண்ட் இடத்தில் தோற்றுவோம். ஆனா நாம் தமிழக கட்சி இந்த சின்ன மாற்றம் பாதிக்காது. ஏன்னா அந்த விவசாயிக்கு மதிப்பு இல்லை. அந்த விவசாயி நாம் தமிழக கட்சி இருந்தாலும் மதிப்பு. ஒரு பஞ்ச பிரதேசத்தை கொடுத்து பார்த்த விவசாய சின்னத்தை என்னாச்சு? மக்கள் ஓட்டு போட்டுவானா? எங்க இருக்கிறதா பெருமை. என்ன ஏன் சோதனையை போட்டேன்? எது சோதனையை போட்டேன்? தேசிய புலனாய்வு முகாமை பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை பிடிப்பதற்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை பண்ணுது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வீடு இல்லை, சோதனை பண்றாங்க. ஒண்ணு கிடைக்கலன்ட்டு இருக்கிற புத்தகத்தை கூட எடுத்து போயிட்டாங்க. கடைசியா அழைப்பாணி சம்மன் கொடுத்து வாங்க விசாரணைக்கு கொடுக்குறேன். என்னையும் கொடுத்தா விசாரணைக்கு வாங்க. விசாரணை போய் உட்கார்றேன். என்னை அதிகாரி கொடுக்காதுங்காரு. உட்கார்ந்தவன கையை கட்டி போறேன். என்ன வழக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சு அந்த சேலத்துல ஓமலூர்ல வந்து 2 பசங்க வந்து நாட்டு வடி. அதெல்லாம் இல்லை, அந்த வழக்கெல்லாம் இல்லை. அப்புறம் ஐயா உங்களுக்கு ஜெர்மனில இருந்து சீரன் முருகன் ஒருத்தன் போன் பண்ணிருக்கான். ஓ, அந்த போனை நீங்க எடுக்கல, அவன் எதுக்கு போன் பண்ணான்னு சொல்லு. இதாங்க விசாரணை. நீ போன் பண்ணி எடுத்தனா கூட என்ன பேசலாம் கேட்கலாம்டா. அந்த போன் வந்தா எனக்கு தெரியல, நீ சொல்லி எனக்கு தெரியுது. மிஸ்டர் நாள் கொடுத்தவன் என்ன பேச வந்தான்னு கேட்டா என்னடா பண்ணுவேன். அதுக்கு 8 மணி நேரம் விசாரணை. காலையில இருந்து மதியம் வரைக்கும் சொந்த கதை சோழ கதை அப்படியே கேட்டுவிட்டு மதியத்துக்கு மேல ஒண்ணும் என்ன பண்ண தெரியல. அவரும் கையை கடிக்க, நானும் கையை கடிக்கேன். அது அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா வெளி உலகத்துல என்ன 125 கேள்விகள் கிழிச்சு விசாரணை நெருக்கடியில் நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட போகிறதா? ஒரு கர்மாந்திரம். திமுக கட்ட வந்து 38 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கு. இந்த முறை மத்திய அரசோட மறைமுக உறவு இருக்கு. 1000 கோடி பணம் இருக்கு. 1000 கோடி பணம் இருக்கு. தமிழ்நாட்டில் அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஊடக வெளிச்சம் இருக்கு. ஆனாலும் நிம்மதி இல்லாம புலம்புறேன். ஆனா நாம் தமிழர் கட்சி எதுவுமே இல்லை, பணபலம் இல்லை. ஒரு வேட்பாளர் திமுக அதிமுகவில் ஒரு வேட்பாளர் 40 வயசு போறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மொத்தமாக 40 தொகையும் சேர்த்து 2 கோடி கூட செலவு பண்ணல. காசு இல்ல, பணம் இல்லை, மனம் இருக்கிறது. மக்களுக்காக உழைக்க ஒரு பொதுக்கூட்டம் போட, திருமண கூட்டம் போட
இல்ல வந்து பேரணியா போறதுக்கு, இல்ல பரப்பரை போறதுக்கு பெட்ரோல் போட காசு இல்ல, சாப்பாட்டு காசு இல்ல. ஆனாலும் பிச்சை எடுத்து நிற்கிறோம். எங்கள் தன்மானம் போனாலும் பரவாயில்ல, இந்த இனத்தின் மானத்துக்காக நீ எங்களை விட்டு யாருக்கு ஓட்டு போறீங்க? அந்த பக்கம் எடப்பாடி ஐயா வந்திருக்காங்க புதுசா, இலக்கிய சிகாமணி. அவர் வந்து நாதஸ் தெரிஞ்சிச்சான். யார் சொன்னா? நாதஸே சொன்னாங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்துட்டு, நாங்க வந்து பழையபடி இல்ல, நாங்க புதுசா வந்துட்டோம். தமிழ்நாட்டுல என்ன இங்க பரப்பையில நீ கல்லே காட்டிட்டு இருக்க, எவ்வளவு காலத்துக்கு கல்ல காட்டுவ அப்படின்னு உதயநிதியை பார்த்து எடப்பாடி உதயநிதி எடப்பாடியை பார்த்து, நான் கல்லதானே காட்டினேன், பள்ளையா காட்டினேன் உன்ன மாதிரி. அப்ப நான் மட்டுமா பல்ல காட்டினேன், நீ தான் பல்ல காட்டினேன். அவர் தமிழ்நாட்டோட வாழ்வாதார ஜீவாதாரம் செய்து வந்தான். அன்பான மக்களே, வரலாறு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கட்டும். இந்த கட்சிகளை புறந்தண்ணுங்கள், இந்த கொடுங்கோல் ஆட்சியாளரை புறந்தண்ணுங்கள். மாற்றத்துக்காக எளிய மக்கள் பிள்ளைகள் எழுந்து வர்றோம். நாம் தமிழர் கட்சி நேற்று தொடங்கப்பட்ட கட்சி இல்ல, 2010 தொடங்கப்பட்ட கட்சி. 14 ஆண்டுகள பயணம், சமரசம் இல்ல, தடமுறம் இல்ல, பேரத்துக்கு போகல. நாங்கள் உறுதியோடு திடமாக நிற்கிறோம். கூட்டணிக்கு போன பல கோடி, பல நூறு கோடிகளை கொட்டி கொடுப்போம். ஆனால் அதெல்லாம் உதிர்ந்து விடுகிற மயிருக்கு சமம் என்று கருதி இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைப்பதற்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரியுங்கள். பெருந்தலைவர் காமராசர் 9 ஆண்டுகளும் ஆட்சி கொடுத்தார். அவரை தோற்கடித்தார்கள். அந்த பெருந்தலைவர் காமராசரை கவியரசர் கண்ணதாசன் மன்னித்தார். காலத்தின் கடைசி கருணையினர், காலத்தின் கடைசி கருணையினர். அதே போல வரலாறு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்களித்தார். இந்த தொகுதி வேட்பாளராக எங்கள் அக்கா, மதிப்புக்குரிய அக்கா எளிதரசர் நிறுத்தப்பட்டார். இந்த மண் மீது, மக்கள் மீது பற்று கொண்டவர், படித்தவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர், அருளார்ந்த சிந்தனை கொண்டவர். அக்கா எளிதரசன் இருந்தால் எல்லோரையும் போல தன் குடும்பம், தன் வீடு என்று சுயநலமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். எல்லோரையும் போல 7 மணிக்கு மேலே நாடகம் பார்த்துக் கொண்டு வீட்டிலே பொழுது கழித்திருக்க முடியும். ஆனால் தன் குடும்பத்தை விட, தன் நலனை விட இந்த இனத்தின் நலப்படுது, இனத்தில் வாழ்ந்திருப்பது என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக களத்திருக்கக்கூடிய உங்கள் மகள் அக்கா எளிதரசர்களுக்கு வாக்களை தாருங்கள். இதே வீதியில் தான் நமது பாட்டி வேலுநாச்சியார் புலவினால், அந்த வேலுநாச்சியார் புலவிய நிலத்தில், அவள் மூச்சு காற்று புலவிய நிலத்தில் நின்று நாங்கள் கேட்கிறோம். அதே வேலுநாச்சியார் நெஞ்சிலேந்தி உங்கள் மகள் அக்கா எளிதரசிக்கு நிற்கிறார். அவருக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். நாங்கள் இனத்தின் வழி தாங்கி, இனத்தின் துய தாங்கி, ஒளி வாங்கி சின்னத்தை எழுந்திருக்கிறோம். மயக்கிடப்படக்கூடிய இந்த சின்னத்துக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். இந்த ஒளி வாங்கி இந்த மயக்கு எப்படி எங்கள் பொருள்களை எதிரொலிக்கிறதோ, அதே போல நாங்கள் நாடாளுமன்றத்திலே இந்த மண்ணின் சிக்கலை, மக்களுக்கான வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களை எதிரொலிப்போம். இந்த இனத்திற்காக, இந்த மக்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம், குரலுப்போம். உங்கள் வாக்களை ஒளிவாங்கி சின்னத்திலே, மயிர் சின்னத்திலே தாருங்கள். நாங்கள் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைப்போம். உங்கள் வாக்களை நாம் தமிழக செலுத்துவதோடு உங்கள் குடும்பத்திட்ட, உறவினர்கிட்ட, நண்பர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, என் வாக்கை நாம் தமிழக செலுத்த போறேன். என் வாக்கு, என் குடும்ப வாக்கு, என் நண்பர்கள் வாக்கெல்லாம் நாம் தமிழக தான். ஒரு மாற்று அரசியல் உருவாகட்டும், வாய்மை ஜெயிக்கட்டும், உண்மை ஜெயிக்கட்டும், நேர்மை ஜெயிக்கட்டும். நேர்மைக்காக நான் மைக் சட்டத்தை ஓட்டு போட சொல்லுங்க. நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் தமிழக கட்சி வென்றுவிட முடியுமா என்று எக்காலம் படலாம், ஏளனமாக பார்க்கலாம். துருப்பிடித்த துப்பாக்கியோடு காட்டுக்குள்ளே கடப்பிருந்த பிரபாகர் என்ற பொடிப்பையன் உலக வடாதுகளை போட்டியிடும் அளவுக்கு 30 ராணுவத்தை கட்டமைத்து உலகப்புறம் புரட்சியாக உருவெடுத்தார். அதே போல இந்த சந்துகளுக்குள்ள தெருக்களுக்கு கட்டி கொள்கிற உங்கள் பிள்ளைகளை போல் சட்டமன்றத்தில், பார்லிமெண்டத்தில் ஒழிக்கும் அக்கா எளிதரசி அவர்கள் மோடியை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். நாளை பார்லிமெண்டத்தை மோடிக்கவே என்று கேள்வி எழுப்ப, வேலுநாச்சியாராக அங்கு கொக்கரிக்க, குரல் எழுப்ப உங்கள் மகளுக்கு ஒளிவாய் சின்னத்தை வாக்களித்தார்கள். இறுதி வரை உறுதியாக என்று இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைப்போம், உழைத்து சாதம். நன்றி, வணக்கம்.